ஆஃப் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பென்ட்ரைவை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வர்ற பீப் சவுண்டுக்கு அடுத்து பேட்டர்ன் லாக்கில் போயிட்டு நூற்றி 10க்கு மேலே வர மாட்டேங்குது. மூணாம் நம்பரும் கொடுத்து போச்சு நேரடா. ஒருவேளை ஏற்றிட்டதுனால வரலையா? மூணாம் நம்பர் கொடுத்து பாரு. மூணாம் நம்பரில் தானே போனேன். இப்போ அதை வரமாட்டேதே. இந்த வருது பார்த்தியானே. இதில் வந்து 1 2 3 இருக்குது பாருங்க. இது எத்தனாவது ப்ரோக்ராம் வரைக்கும் இருக்கோ அது ஃபுல்லாக இருக்கும். 200 ப்ரோக்ராம் வரைக்கும் இருக்குது. இதில் எல்லாமே ஆஃபில் இருக்கும். மொத்தம் 100க்கு மேலே இருக்க ப்ரோக்ராமை வந்து நம்ம ஆன் பண்ணி விடணும். இங்கே 90க்கு மேலேயே எல்லாமே ஆஃபில் இருந்துச்சு. 99 100லாம் ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா. இதில் 101 102 இருக்கிறத ஃபுல்லாக நாங்கள் ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கிறணும். ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்து 10ஆம் நம்பர் பேட்டர்ன் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு வந்த உடனே உள்ளே இந்த பென்சில் பட்டனை கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இப்போ இந்த பட்டன் அமுக்கின உடனே ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன் வரும், ஆப்ரேஷன் சக்ஸஸ்னு வந்துடும். இருக்கிற பேட்டர்ன் உள்ளே லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பென்ட்ரைவில் என்ன நம்பர் போட்டிருக்குமோ அந்த நம்பர். ஆமாம், அந்த நம்பர் தான். அந்த நம்பர் தான் நீங்கள் உள்ளேயும் எடுத்து விடணும். எங்களுக்கு வந்து இது பார்டாக்குன்றதுனால 100க்கு மேலே போட்டு கொடுத்தாங்க. இதுவே அந்த இது இருக்கும் பாருங்கள், சைஸு பெருசா பேட்டர்ன் டேக்கர். பேட்டர்ன் டேக்கர்லாம் 10க்கு மேலேயே வச்சுக்கலாம். நம்ம எந்த ப்ரோக்ராம்னாலும் வச்சுக்கலாம். இதில் எங்களுக்கு 100க்கு மேலே போட்டு கொடுத்தனால 100க்கு மேலே இருக்கிறது உள்ளே போயிட்டு ஆஃபில் இருக்கிறதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அடுத்து 10ஆம் நம்பரில் வந்து இன்புட் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உள்ளே லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ஒயை மாற்றி நம்ம நார்மலாக அடிக்கிறாங்க. அது மாதிரி இதை எடுக்கும்போதும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க சொன்னாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி